வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயந்தி. ஸ்ரீ அண்ணாமலையார் அறக்கட்டளையும் சேந்தமங்கலம் தேர்வுநிலை பேரூராட்சியும் இணைந்து நடத்தும் மின்மயானத்தில் ஆபரேட்டராக பணிபுரிகிறேன். இந்த மின்மயான வேலைக்கு 14 வருடங்கள் பூர்த்தியாகிறது. நாமக்கல் மின்மயானத்தில் தாங்க நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன். அங்கேயும் எடுத்தோடனே இந்த புல்லு செடி, அழகு செடியெலாம் நடுற வேலைக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் பிறந்தது, நான் படித்தது இதெல்லாம் சொல்கிறேங்க. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் கூலிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகராக இருந்தவர் என்னோட தந்தையார். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேரும் பெண் குழந்தைங்க தான். 3 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சு அந்த கோயில் வருமானத்தில் வந்ததை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காலமாக இருந்தது. அந்த இதுலேயும் 2 பேருமே 10வது 12வது படிக்கக்கூட சூழ்நிலை கூட இல்லாதனால அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரப்பா. நான் அப்போ 6வது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் போகணுங்கிறது வேலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் காலேஜ் போய் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் ஆசை. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ளூரில் ரெட்டிப்பட்டின்னு பக்கத்தில் கிராமத்தில் தான் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்தோம். அதுக்கப்புறமா 11, 12 நாமக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தோம். அப்புறம் காலேஜ் போகணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டம். இருந்தாலும் பார்ட் டைம் வேலை பார்த்தாவது நம்ம காலேஜ் போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டேன். ராமலிங்கம் அரசு கல்லூரியில் தான் நான் காலேஜ் படித்தேன். படிக்கிற காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சம்பளம் போக்குவரத்தெல்லாம் அப்பாவுக்கு கம்மி தான். இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எனக்கு கிராஜுவேட் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை. அப்படியே படித்து ஒரு ஆசிரியை பணிக்கு போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை அந்த காலத்தில். ஆனால் அப்போத்த ஒரு சூழ்நிலைக்கு ஒரு 20,000 ரூபாய் அரசு டீச்சர் ட்ரைனிங் போகிறதுக்கு கட்ட முடியாத சூழ்நிலையில் எங்கள் அப்பா இருந்தார். சரி, நம்ம கிராஜுவேட் ஆகிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம், இனிமேல் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போகலாம் அப்படின்னு காலகட்டத்தில் இருந்தப்ப காலேஜில் படிக்கும்போதே கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒரு வாசுதேவன்கிற ஒருத்தரை விருப்பப்பட்டு 2000 எனக்கு கலப்பு திருமணம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி 2003 எனக்கு ட்வின்ஸ் 2 பசங்க இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க. குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கலப்பு திருமணம்னோடனேயே என்னோடய இனத்தில் இருந்தவங்க கொஞ்சம் என் மேலே எல்லாம் வெறுப்பு காமிச்சாங்க. அதிகமாக போக்குவரத்தெல்லாம் எதுவுமே இல்லை. கிராமமாக இருந்ததுனால அதிகபட்சமாக தெரியல. இதே ஒரு டவுனாக இருந்து ஒரு அக்ரஹாரத்தில் நாங்கள் இருந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே காமிச்சிருப்பாங்க. நாங்கள் கிராமத்தில் இருந்ததுனால அதிகமாக எனக்கு எந்த இதுவும் வரல. 2வது படிப்பு இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் அவங்க எதுவும் காமிச்சிக்கல. அப்படியே வண்டி ஓட்டின்னு இருக்கார் எங்கள் வீட்டுக்காரரு. இப்படியே காலகட்டத்தில் எங்களோட வாழ்க்கை பயணம் போயின்னு இருக்கு. அந்த ஒரு திடீர்னு எதிர்பாராத விதமாக என்னோட அப்பாவோட மரணம் தான் என்னை இந்த மின்மயானத்துக்கு வேலைக்கே கொண்டு சேர்த்தது. அந்த மாதிரி ஒரு மின்மயான வேலைக்கு கேட்கும்போது, லேடிஸாக இருக்கீங்க, எப்படிமா வேலை செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், ஒரு மாதம் நாங்கள் வேலை பண்ணுறோம், எங்களோட டேலண்ட்டு திறமையை பார்த்து நீங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு இங்கே வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை உங்களோட ஒர்க்கு சரியில்லைம்மா நீங்கள் மாறிக்கோங்கன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு முதல்ல இந்த மாதிரி கார்டன் வேலைக்கு தான் வந்தோம். கார்டன் வேலைன்னா இந்த மாதிரி வெத்த இடத்துல அழகு புல்லு நடுறது, செடி நடுறது, இந்த மாதிரி வேலைக்கு தான் எங்களை கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போதே இறந்தவங்களை கொண்டு வருவாங்க, அங்கே தகனம் பண்ண கொண்டு வருவாங்க. நாங்கள் இந்த டீ குடிக்கிற நேரம், மத்தியானம் சாப்பிட்ற நேரம், இந்த நேரத்தில் போய் அதை எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போனோம். அப்படி போய் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு, ஏன் இந்த துறையில் ஆண்கள் மட்டும்தான் இருக்கணுமா, பெண்கள் தான் இப்போ எல்லா துறைக்கும் வர்றோமே, ஏன் நம்ம இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து இன்னும் நம்மளோட சமுதாயத்தை பெண்கள் இனத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்தோம்னா, நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க, அதாவது கணவனை இழந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கலாம் இல்லையா. ஆண்களையே நம்பி இருக்கக்கூடாது. பொருளாதாரம் அப்படிங்கும்போது ஆண்களை மிஞ்சி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்தை பாதுகாக்கலாம், நம்ம பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கலாம். நம்மளுக்கே நமக்கு ஒரு தொழில் இருக்குன்னா ஒரு மனசில் உறுதியோடு எந்த வேலையும் செய்ய முடியும். அதனால சரி, இந்த எந்த வேலையாக இருந்தால் என்ன, செய்கிற தொழில் தெய்வம், போய் நம்ம அந்த தொழிலை தெய்வமாக நினச்சி செஞ்சோம்னா அதை நம்மளை முன்னேற்றும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மின்மயானத்துக்கு நாங்கள் வேலைக்கு வந்தோம். முதல்ல அழகு செடியெல்லாம் நட்டு முடிச்சிட்டோம், உங்களுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னாங்க. நாங்கள் அங்கே ஒரு 3 மாதம் காலகட்டத்தில் இருந்துட்டு வெளியே போனோம். வெளியே போய் வேறு பக்கம் வேலை கட்டோம். எல்லாம் அங்கே மின்மயானத்தில் எங்களை பார்த்துட்டதுனால, அக்கம் பக்கம் எல்லாம் கிட்ட ஊருங்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சு போச்சு நாங்கள் மின்மயானத்தில் தான் வேலை செஞ்சோம்னு. அதனால் எங்களுக்கு வேறு இடத்துல வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே வேறு மாதிரி வேலை கொடுத்தாலும் இப்போ கொஞ்சம் எல்லாம் இளமையான வயசாக
பார்க்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமாக இருந்ததுனால அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சு சம்பாரித்து குடும்பம் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நாங்கள் வேண்டாம், அப்படிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம போன இடத்துக்கே போய் கேட்கலான்னு சொல்லிவிட்டு மின்மயானத்துக்கே போகிறோம். போயிட்டு சார் இந்த மாதிரி இங்கே வேலை பார்த்தோம், அதனால் எங்களுக்கு வெளி இடத்துல எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே மீறி போய் வேலை கேட்டாலும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, எங்களுக்கு அந்த பிஹேவியர்ஸ் பிடிக்கல, நாங்கள் இங்கே இருந்து வேலை பார்க்குறோம், செடி கொடியெல்லாம் நட்டாச்சு, அதுக்கு களை எடுக்கணும், உரம் வைக்கணும், தண்ணி விடணும், இத்தனை மரம் செடி கொடிகள் இருக்குது, இத்தனையும் பாதுகாக்கணும் இல்லைங்களா, அதுக்காகவாவது நாங்கள் ஒரு மாதம் செஞ்சு காட்டுறோம் வேலை, இந்த வேலையில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நாங்கள் செய்கிறது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எங்களை ஏற்று உள்ளுக்குள்ளே செய்கிற வேலையை நாங்கள் செய்ய வர்றோம், பார்த்து அப்படியே மெதுவாக உள்ளுக்குள்ளே வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அந்த ட்ரஸ்ட் ஓனர்லாம் சரிம்மா நீங்கள் வந்து பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்கிறீங்க, வீட்டில் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் லீவெல்லாம் அதிகம் கொடுக்க முடியாது, தீபாவளி பொங்கல் இது மாதிரி இப்போ பண்டிகை நாளுக்கெல்லாம் அனாவசியமாக லீவு கொடுக்க முடியாது, ஏன்னா இறந்தவங்க எப்போ வேணாலும் வருவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க, அதனால் நீங்கள் வந்து 8 to 5 நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக இருந்து இங்கே செய்கிற மாதிரி இருந்தால் உங்களை எல்லாம் நாங்கள் வேலைக்கு 2 பேர்த்தையும் இப்போ வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலசெட்டிப்பட்டியிலேருந்து மலர்னு ஒரு பொண்ணு வந்தால் அவளும் நானும் தான் போய் தைரியமாக கேட்டு போய் முதல்ல 2013 தான் ஆப்ரேட்டராக நாமக்கல் மின்மயானத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். 13, 14, 15 3 வருஷமும் திறமையாக நாங்கள் செஞ்சோம். அதுக்கு முன்னாடி ஆண்கள் வேலை பார்க்கும்போது 4 சவம் 5 சவம் தான் எரிப்பாங்க, அதுக்கப்புறம் முடியலன்றுவாங்க. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் 8, 10 அந்த மாதிரி ஒரே நாளையில் ரன் பண்ணி காமிச்சோம். மக்களுக்கும் வந்துட்டா முடிச்சாச்சா அடுத்த அரிசி வாங்கிட்டு போகக்குள்ள உடனே எடுத்து கொடுக்கக்குள்ள எல்லாமே அவங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணதுனால எங்களோட சேவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதுனால அவங்களும் சரி லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக செய்கிறாங்கன்னு முதலாளிகளும் தொடர்ந்து வேலை கொடுத்தாங்க, மக்களும் எங்களோட சேவையை ஏற்றுக்கிட்டாங்க. அவசர யுகம், ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு டெத்து, அதே மாதிரி இங்கே வந்து இறந்தவங்களையும் உள்ளே அனுப்பணுன்னு 10 மினிட்ஸில் எங்களுக்கு அரிசி எடுத்து கொடுங்க, நாங்கள் இன்றைக்கே ஆற்றுக்கு போகணும், இன்றைக்கே காரியம் முடிக்கணும், வெளிநாடு போகிற பையன் இருக்கான், வெளி மாநிலம் போகிற பையன் இருக்கான் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இறப்பு ஒன்று தான் நம்ம வந்து அவங்களுக்கு கடைசியாக செய்யக்கூடிய கிரியை, அதுலேயும் இப்படியெல்லாம் ஒரு அவசரமெல்லாம் இல்லாமல் அவங்களோட உடல் வந்து நல்லபடியாக எல்லா அங்கமும் எரிஞ்சு அப்புறமா வரக்கூடிய அந்த அங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் காரியம் பண்ணாதான் உங்களுக்கு அதில் புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவசரம்னு வந்து கேட்குற மக்களுக்கு புரிய வச்சு, அதையும் நம்பாதவங்களுக்கு எரியவே நாங்கள் அடுப்பையே ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது, இதில் நாங்கள் எடுத்து கொடுத்தா அந்த பாவம் எங்களுக்கும் சேரும், அதனால் எடுத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பூரணத்துவமாக எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அஸ்தியை எடுத்து அவங்களுக்கு ஆற்றுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ அள்ளி கொடுப்போம். அதாவது நார்மலாக வீட்டில் இறந்துருக்காங்க ஒரு வயசானவங்கன்னா பாதி பேர் வீட்லேயே வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. தவிர்க்க முடியாத காரணம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, இல்லை ஒரு சூசைடு, ஒரு ஆக்சிடெண்ட்டு, இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் சிறு வயசில் இறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களை இங்கே கொண்டாந்து வச்சு தான் A to Z எல்லா சடங்குமே இங்கே தான் பண்ணுவாங்க. சப்போஸ் மேரேஜ் ஆகிருந்தா அந்த லேடிக்கு பண்ணக்கூடிய சடங்கு பூரா எல்லாமே இங்கே தான் டெட் பாடியை கொண்டாந்து வச்சு செய்வாங்க. அப்படி பண்ணும்போது க்ரௌடு அதிகமாக இருக்கும், மக்கள் பதட்டம், அந்த சிறு வயசில் இறந்துட்டாரே அப்படிங்கிற மன வருத்தம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அவங்கள என்ன பண்ணுறோன்னு தெரியாத மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கூட நாங்கள் அவங்கள அமைதிப்படுத்தி இறந்துருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை, சிறு வயசு தான், இழப்பு தான், இருந்தாலும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நாங்கள் இதை எடுத்து செய்கிறோம், ஒன்று தான் உங்களுக்கு, நாங்கள் இது மாதிரி பல பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு இடையூறு பண்ணினீங்கன்னா இந்த நல்ல விதமாக பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா எங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம், இறந்தவங்களை எவ்வளோ நேரம் வச்சு நம்ம அவங்கள காக்க வைக்கக்கூடாது, அதுவும் பாவம், அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா தான் அவங்கள எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சு உங்கள் கையில் அரிசியாக கொடுக்க முடியுமோ கொடுப்போம்னு சொல்லி மெதுவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி தன்மையாக சொல்லும்போது அவங்க அதை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து எங்களுக்கு எந்த இதுவும் அசம்பாவிதமும் பண்ணாமல் அவரை நல்லபடியாக தகனம் பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரி அஸ்தி சீக்கிரம் வேணும், அங்கே நாங்கள் கொண்டு போய் முடிக்கணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுன்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, வேறு இடத்துல அவங்களோடது சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை அடுத்தவங்களோட போனை கலந்து கொடுக்குற இடமும் உண்டு. திருச்சியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இறந்த உடல் போய் தகனமே ஆகாமல் அஸ்தி அள்ளி கொடுத்து அது சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
அப்போ நாமக்கல்ல இருந்தேன். அப்போ கூட எனக்கு அந்த ட்ரஸ்ட் ஓனர் இந்த மாதிரி ஆயிருக்குதுமான்னாரு. சார் நாங்கள் இறந்தவங்களை கூப்பிட்டு நிறுத்தி வச்சே காட்டுவோம், இங்கே பாருங்கள் உங்கள் பாடி இவ்வளோ தான் ஆயிருக்குது, இதில் அல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சு கொடுக்குறது உண்டு. இறந்தது சிறு வயசாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது இழப்பு அப்படிங்கும்போது அவங்க ஆத்தாமல் அவங்க அந்த துக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாமே வெளியில் ஹாலில் வச்சு அவருக்கு செய்கிற சடங்குல அங்கேயே உங்களோட துக்கம் போக்குவரத்து எல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. மிஷினரிஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஏதாவது இப்போ இடர்பாடு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எங்களாலே ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும், மனநிலை மாறிடும். கரண்ட்டு கேஸு ரெண்டும் கறந்து வரும்போது நாங்கள் அதில் ஹேண்டில் பண்ணுறோம், மேனுவலாக ஒர்க் பண்ணுறோம். மேனுவல் பண்ணும்போது சிரமம் வந்ததுன்னா டெத்தாக கூட வாய்ப்பு கூட உண்டு. கேஸோ கரண்டோ கரெக்டான அளவு இல்லாமல் மாறி கொடுக்கும்போது ஃபயர் ஆகும். ஃபயர் ஆச்சுன்னா வெடிக்கும் போது எல்லாத்துக்குமே அது பாதிப்பாகும். அதனால் உங்களோட துயரம் துக்கம் எல்லாம் இந்த கேட்டுக்கு வெளியவே வச்சுக்கோங்க. இங்கே உள்ளே ஃபயர் பண்ணி உள்ளே கேட்டு போட்டோம் அப்படின்னா அந்த மெயின் கேட்டை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் நாங்கள் இங்கே ஹேண்டில் பண்ணுவோம். இந்த நாள் வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் ஆகலை. மக்கள் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் தான் பண்ணுறாங்க. பெண்கள் வந்து கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு தொழிலும் முக்கியம். ஆண்கள் வந்து குடும்பத்துக்கு வந்து தேவையானவர்கள் தான், இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் கையில் இருந்தது அப்படின்னா ஆண்களை எதிர்பார்க்காம அவங்க குடும்பத்தை அவங்க ரன் பண்ணுறதுக்கு முடியும். பிராமண இனத்தில் பிறந்ததுனால ரொம்பவே ஒரு கட்டுக்கோப்பான இது. அது கிராமங்கிறதுனால ஒரு அக்ரஹாரத்தில் இருந்தால் தெரியாது. நாங்கள் ஒரே குடும்பம் தான் இங்கே அந்த கூலிப்பட்டி ஊரில் நாங்கள் ஒரு குடும்பம் தான் பிராமண குடும்பம். அப்படி இருக்கிறதுனால நிறைய எதிர்ப்புகள், படிக்கிறதுக்கும் சரி, அது எப்படி பிராமண இதில் பிறந்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் எப்படி படிச்சுட்டு வரலாம், 6 மணிக்கு மேலே எப்படி வெளியில் இருந்து வரலாம், எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்க, என்ன மாதிரி வராங்கங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சர்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு படிப்பு முக்கியம். அதன் மூலமாக வந்து நாங்கள் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து ஏர்ன் பண்ணணும். குடும்பத்துக்கு நாங்களும் ஆண்கள் எப்படி குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான தூணாக இருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு தூணாக இருந்து குடும்பத்தை ரன் பண்ணணும், குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே செயல்பட்டதுனால இன்னி வரைக்கும் நான் அந்த மின்மயானத்தில் ஆப்ரேட்டர் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். வர்றவங்களுக்கும் அவங்க இழந்து வர்றவங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலாக, அதாவது வந்து இறந்தவங்களை கொண்டு வந்து ஒரு இடுகாட்டில் வச்சுட்டு போகாத மாதிரி ஒரு கோயிலில் வந்து ஒரு சாமியை குடி விட்டுட்டு எப்படி போவாங்களோ அது மாதிரி அவங்க மன திருப்தியோடு போகிறாங்க. இதுதாங்க இறந்தவங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம இதில் அவங்கள ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே முடிக்கக்கூடிய கிரியெல்லாம் முடிச்சுட்டு இந்த ட்ராலியில் அந்த இறந்தவங்களை வச்சு அப்படியே உள்ள அடுப்புக்குள்ளே தள்ள வேண்டியது தான் இங்கே செய்ய வேண்டிய முறை. இறந்தவங்களை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அங்கே வச்சோன்னா வெளியில் அங்கே அவங்க செய்கிற கிரியெல்லாம் முடிச்சிடுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா சாம்பிராணி போட்டு நம்ம செய்கிற சடங்கை முடித்து இங்கே கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சரோடு இங்கே இறக்கி வைப்பாங்க. இங்கே இறக்கி வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த பக்கம் நாங்கள் 2 பேர் நின்றுப்போம். கூட வர்றவங்களையும் பிடிக்க சொல்லுவோம். ஸ்ட்ரெச்சர் மேலே ஏறி இப்படி பிடிச்சாங்கன்னா தலைமாட்டு பக்கம் ஒருத்தர், கால் மாட்டு பக்கம் ஒருத்தர் நின்று பிடிப்போம். இடுப்பு பக்கம் பிடிக்கிறவங்க இந்த பக்கம் வர்ற மாதிரி பாடி எடுத்து கொடுப்பாங்க. வாங்கி நாங்கள் லாவகமாக கரெக்டாக இதில் சென்டரில் வர்ற மாதிரி பாடி வைப்போம். வச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே பண்ணுற சடங்கு மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு சம்மந்தப்பட்டவங்கள இந்த பக்கம் வெளியே நிற்பாங்க. அவங்க இங்கே நின்று அவங்களுக்கு கொல்லி வைப்பாங்க. கொல்லி வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்து அந்த இறந்தவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. நமஸ்காரம் பண்ணி முடிச்சோடனே எல்லாருமே அவங்கவுங்க பிரார்த்தனை பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா இந்த ட்ராலி வந்து தள்ளுவோம். உள்ளுக்குள்ளே தள்ளும்போது நேராக அப்படியே பெட்டுக்கு போகும். பெட்டுக்கு போய் பாடி அங்கே உட்காரும். உட்காந்தோடனே இதை இறக்குவோம். இறக்கி முடிச்சுட்டு மறுபடியும் ட்ராலியை வெளியே எடுத்துருவோம். அதுக்கப்புறமா கேஸ் ஃபார்ம் பண்ணுவோம். கேஸ் ஃபார்ம் பண்ணும்போது பாடியில் கேஸ் அடிக்க ஆரம்பிக்கும். 1 மணி நேரத்தில் இறந்தவங்களோட அஸ்தி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஆற்றுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். அப்புறம் 2016 ஜெயலலிதா மேம்கிட்ட கல்பனா சாவ்லா விருது போய் வாங்கிட்டு வந்தேன். நான் சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே 2012 17 வரைக்கும் நாமக்கல் மின்மயானத்தில் வேலை பார்த்தேன். 18 சேந்தமங்கலத்தில் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே அப்போ வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து சரியானபடி அவங்களுக்கு மெஷினரிஸ் ஆப்ரேட் பண்ண தெரியலங்கிற காரணத்தினால நான் இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஈஷா ஃபவுண்டேஷன் எடுத்து அப்போ நடத்துனாங்க. அவங்க மூலமாக இங்கே வந்தேன். அப்புறம் அவங்க ஒரு 3 வருஷம் எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. அவர் ரொம்ப தொலைவாக இருக்குதுங்கிறதுனால அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு இப்போ குப்பநாயக்கனூரை சேர்ந்தது அண்ணாமலையார் ஃபவுண்டேஷன் அரவிந்தன் அண்ணா எடுத்து நடத்தின்னு இருக்காரு. அவரும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லபடியாகவே எல்லாமே செய்கிறார் பிடிக்கிறது. அவரோட சேவையும் நாங்களும் சேர்ந்து செய்கிறது மக்களுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்குது. வர்றவங்க எல்லாமே பரவாயில்ல நல்லபடியாக செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு இந்த இதை தொடர்ந்து செய்யுங்கம்மா அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாங்க. எங்களோட சேவையெல்லாம் பாராட்டி வெளியில் வந்து இந்த யூடியூப் சேனல்காரங்களும் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து எடுத்து போடுறதுனால மக்கள் மத்தியில் இப்போ நாங்கள் ரொம்பவே பிரபலமாயிட்டோம்.
மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்யணும்னு சொன்னார் பாரதியார். நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பெண்களாக பிறந்தேன்னு வருத்தப்பட்டோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் சொன்னதை உண்மையாக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 வந்து எவ்வளவோ பல இடையூறுகளுக்கு நடுவுலையும் நாங்கள் இடைவிடாமல் தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு மயானம் தான். எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கூட கேட்பாங்க, கூட படித்தவங்கன்னா, தினம் உனக்கு தீபாவளி தான், கேட்டுக்கிட்டே இறந்த சவம் வந்தால் பட்டாசு வெடிக்கும், தினமும் உங்களுக்கு தீபாவளி தான், கவலைப்படாதப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிகையெல்லாம் அப்பா இறப்புக்கு அப்புறமா அவ்வளோக்கும் இல்லை, குழந்தைங்களுக்காக மட்டும்தான் பண்டிகை. நாங்கள் கொண்டாடுறதே விட்டுட்டோம். ஏன்னா அமாவாசையும் தீபாவளியும் ஒன்றா வர்றதுனால நாங்கள் அமாவாசை விரதத்தை தான் பிடிக்க முடியும். தீபாவளி பலகாரம் வச்சனமோ எண்ணெய் தேய்க்கிறதோ எங்களால் முடியாது. அப்படி சரி அதையும் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு எந்த விடுப்பு எதுவுமே இல்லாமல் மக்களுக்காக அவங்க ஊதியம் கொடுத்தாலும் நாங்கள் மனசளவில் வந்து சிறப்பாக இதை செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் நகராட்சியில் இருந்த நகராட்சி ஆணையர் வந்து எனக்கு பரிந்துரை செய்தார். இந்த மாதிரி இந்த ஒரு பிராமண பொண்ணு எம்ஏ பிடிச்சி வேறு எந்த வேலையும் வேண்டாம், இந்த மின்மையான வேலையை தான் தொடர்ந்து செய்வேன்னு சொன்னிருக்காங்க, அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கோட்டைக்கு அனுப்பி விட்டாங்க அம்மாக்கிட்ட. என்னுடைய காலேஜ் படிப்பு ரிசல்ட்டு, போக்குவரத்து, அட்டண்டன்ஸ் முதற்கொண்டு எனக்கு அங்கே அனுப்பி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவே சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணுங்க பிராமணத்தில் நானும் பிராமணத்தி தான், எங்கள் இதில் இப்படி ஒரு சவாலை ஏற்று வந்தாலும் கல்பனா சாவ்லா விருது இந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு ஏற்பாடு பண்ணி 2016 ஆகஸ்ட் 5 கொடுத்துட்டு அந்த அம்மா மூச்சு காத்து படுற மாதிரி கிட்ட நின்று பேசுகிறாங்க. பேசும்போது ஆர் யூ பிராமின் கேட்குறாங்க. எஸ் மேம் அப்படிங்கிறேன். ப்ரௌட் ஆஃப் யூ, நான் உனக்கு இந்த அவார்டு கொடுக்குறதில்ல அப்படின்னாங்க. நான் வந்து அன்றைக்கி பிறந்த பயணம் அடைஞ்ச ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னும் என் மனசில் இருக்குது. இது மாதிரி ஒரு ஊக்கப்படுத்துறது தான் இந்த இதில் வர கஷ்டத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இதையே செய்யணுங்கன்னு மன உறுதியை கொடுக்குது. இந்த கஷ்டத்துல எல்லாம் இவ்வளோ தூரம் இருந்தாலும் பெண்களாக இருந்து சாதிச்சாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவே கூப்பிட்டு, ஜெயலலிதா அம்மா முன்னாள் முதல்வர் சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் எனக்கு கூப்பிட்டு கல்பனா சாவ்லா விருது கொடுத்தாங்க. இந்த அவார்டு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொந்த பந்தமெல்லாம் பலாப்பழத்தில் ஈ ஒட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் விசேஷம்னா கூட சொல்ல மாட்டாங்க, சுடுகாட்டுக்கு போகிறவ அப்படின்னு சொல்லி தான் பேசுனாங்க. அப்புறமா வீடு கிரகப்பிரவேசனாலும் பத்திரிக்கை வைக்கிறாங்க, கல்யாணம்னாலும் பத்திரிக்கை வைக்கிறாங்க. நான் தான் எப்போவுமே ஒரே மனநிலையில் இருக்கிறதுனால அவங்க வச்சதுக்காகவும் பெருமைப்பட்டுக்கல, கூப்பிள்ளைங்கவும் வருத்தப்பட்டுக்கல. சிவன் வந்து உனக்கு இந்த தொழில் தான் சொல்லி அமைச்சு கொடுத்தாரு, அதே ரூட்டில் தான் இன்னும் போயிட்டுருக்கிறேன். எனக்கு அது பெருமை தான். இறந்தவங்களை கொண்டு வந்து வச்சாங்க, வெளியில எல்லாம் அவங்க முறைப்படி சடங்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அப்புறம் எங்கள் சடங்கை முடித்தோம். இறந்தவங்களை கொண்டு வந்து ட்ராலியில் வச்சு உள்ளே இப்போ மின்சார அடுப்பில் தள்ளி இருக்கோம். மயானத்து அடுப்பில் தள்ளி கேஸ் ஃபார்ம் ஆகி இப்போ அவங்க உடம்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ ஏற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க அரிசி எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடும்.